Simplify the following 1 by 64 to the power 0 plus 64 minus 1 by 2 plus 32 4 by 5 minus 32 minus 4 by 5. இதை simplify பண்ணணும். first term பார்த்தீங்கன்னா power 0ன்னு இருக்குது. நம்மளுக்கு தெரியும் anything power 0 is 1. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது first term வந்து 1 ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 64 கீழே கொண்டு வந்தால் அப்போ பாசிட்டிவில் மாறிடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்மு தேர்ட் டேர்மு 32 to the power 4 by 5. நெக்ஸ்ட்டு இந்த 32 மைனஸில் இருக்க பவர் அதனால் அதையும் கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? இதை முடிஞ்ச வரைக்கும் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 + 64 நம்மளுக்கு தெரியும் 8 ஸ்கொயரை வந்து 64 வந்து 8 ஸ்கொயர்னு எழுதலாம். 2^1/2ன்னு இருக்குது. ப்ளஸ் இது 32 2^5 நம்மளுக்கு தெரியும். 2 5 டைம் மல்டிப்ளை பண்ணால் 32 வரும். 2^4/5 இங்கேயுமே அதை அப்ளை பண்ணலாம். 2^5 2^4/5. இப்போ எது கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடலாம். 2 2 கேன்சல் ஆகிடும். இந்த 5லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + இது பார்த்திங்கன்னா 8. இங்கே 2^4ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 16. அப்போ கீழேயும் இங்கே 16 தான் வரும். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 16 + 1 17. இதுக்கு ரெண்டுக்கும் எல்சியும் எடுக்கலாம். அப்போ 16 எல்சியும் எடுத்திங்கன்னா இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 2 - 1 அப்படின்னு வரும். அப்போ 17 + 1/16. ஸோ 17 + 1/16 17 1/16 எழுதலாம். இது எப்படி எழுதலாம்னா நமக்கு தெரியும் 1 + 1/2ஓட வேல்யூ 3/2 தான். இதே 1 1/2ன்னு எழுதினாலும் 3/2 தான். அந்த ரூல் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ 17 + 1/16னா 17 1/16னாலும் சேம் தான். அப்போ அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? சியில் இருக்குது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 17 1/16 இதன் சம்மோட ஆன்சர். ஓகேவா?